ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் ரூபாய் 60,000 மானியம் கொடுக்கும் மத்திய அரசு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் சூரிய ஒளி மின் திட்டத்தில் மின் நிலையம் அமைக்க இதுவரை 72,000 பேர் விண்ணப்பித்து உள்ளனர். நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா என்ற சூரிய வீடு இலவச மின் திட்டத்தை பிரதமர் மோடி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தில் சேருபவர்கள் 2 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட சூரிய சக்தி அலகை அமைத்தால் 60% மானியம் கிடைக்கும். 2 முதல் 3 கிலோவாட் உற்பத்தி திறனுக்கு கூடுதலாக 40% மானியம் வழங்கப்படும். அதிகபட்ச வரம்பு 3 கிலோவாட் உற்பத்தி திறனாகும். மேலும் 1 கிலோவாட் அமைப்புக்கு ரூபாய் 30,000 மானியம் கிடைக்கும். 2 கிலோவாட் அமைப்புக்கு ரூபாய் 60,000, 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் அமைக்கப்படும் அலகுக்கு ரூபாய் 78,000 மானியம் வழங்கப்படும். அதற்கு மேல் ஒவ்வொரு கிலோவாட்டுக்கும் ரூபாய் 18,000 மானியம் வழங்கப்படுகிறது. இதற்கு மத்திய அரசின் சூரிய வீடு இலவச மின் திட்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். மின் நிலையம் அமைக்கும் பணி முடிவடைந்ததும் பயனாளியின் வங்கி கணக்கில் மானிய தொகை செலுத்தப்படும். தமிழகத்தில் சூரிய ஒளி மின் திட்டத்தில் மின் நிலையம் அமைக்க இதுவரை 72,000 பேர் விண்ணப்பித்து உள்ளனர். அதில் 19,000 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது. அவர்களில் 15,000 பேரின் வீடுகளில் 50 மெகாவாட் அளவுக்கு சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. மேலும் வீடுகளில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கப்படுவதால் மின் கட்டண செலவு குறையும். மத்திய அரசின் திட்டத்தில் 25 லட்சம் வீடுகளில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க திட்டமிட்டுள்ளது தமிழக அரசு என்று தகவல் வெளியாகி உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் சூரிய ஒளி மின் திட்டத்தில் மின் நிலையம் அமைக்க இதுவரை 72,000 பேர் விண்ணப்பித்து உள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.